போன பாட்டுல நம்ம சிவன் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாரு, ருத்ர ரூபத்துக்கு போய் நிக்கிறாரு. இன்னைக்கு அந்த தட்சனுக்கு என் கையாலதான் சாவுன்ற ரேஞ்சுக்கு அவரோட கோபம் ருத்ர தாண்டவத்துல போய் முடியுது. அதே சமயம் இதையெல்லாம் பார்த்து பயந்து போற நம்ம நாரதரோ ஏற்கனவே சந்திரன் இல்லாததுனால, ஒரு கிரகமே திடீர்னு காணாம போனதுனால, நவகிரகத்துல ஒரு கிரகமே திடீர்னு காணாம போனதுனால, கல்லாக போறதுனால உலகம் ஒரு பக்கம் பிரளயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு இப்போ ருத்ர ரூபத்துக்கு நம்ம சிவன் வந்து நிக்கிறாரு. இவர் ருத்ர தாண்டவ ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பா உலகங்களும் அழிஞ்சு போயிடும். சிவனோட இந்த ருத்ரத்தை தணிக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம நாரதர் முழிக்கிறார். அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, நாராயணா நாராயணான்னு சொல்லுவோமே, அந்த நாராயணன் கிட்டயே போய் நாம வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு போறாரு. அங்க போய் நம்ம நாராயணன் கிட்டயே ஒரு வணக்கத்தை போட்டு பக்கத்துல லட்சுமி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இந்த மாதிரி சிவன் ருத்ர ரூபத்துல போய் நிக்கிறாரு, அவர் ருத்ர தாண்டவ ஆடினார்னா இந்த உலகம் தாங்காது சாமி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, அவரோட இந்த ருத்ரத்தை, அவரோட இந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ் ஒரு வழி இருந்தது, ஆனா அந்த வழி இனிமே வேலை செய்யுமான்னு தான் தெரியல அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு நம்ம நாரதர் விசாரிச்சா, இந்த 3 கடவுள் இருக்காங்க இல்லையா, பிரம்மா சிவன் விஷ்ணு, இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கோவத்தோட உச்சியில போய் நிக்கும் போது மீதி 2 கடவுளும் சேர்ந்து அந்த 3வது கடவுளை பூஜை பண்ணி வேண்டி கும்பிட்டுக்கிட்டா அவங்களோட ருத்ரம் ரௌத்ரம் குறையுமா. இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த வகையில இப்போ நம்ம சிவன் ருத்ர ரூபத்துல போய் நிக்கிறதுனால சிவனை நம்ம விஷ்ணுவும் பிரம்மாவும் போய் உட்கார்ந்து அவரை பூஜை பண்ணுனாங்க அப்படின்னா அந்த பூஜையோட விளைவா, அதுவும் யாரு 2 மிகப்பெரிய கடவுள்கள் கும்பிடுறாங்க, சோ அதோட விளைவா, அந்த பூஜையோட விளைவா சிவனோட அந்த ரௌத்ரம் குறைஞ்சு ருத்ர உருவத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மானிட ரூபத்துக்கு அவர் மாற வாய்ப்புண்டு. ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா வந்து நிக்குது, நம்ம தட்சன் சும்மா இல்லையே, அவர் ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாப்ல இல்ல, சிவனை இனி யாரும் பூஜை செய்யக்கூடாது, சிவங்கிட்ட இருந்து அந்த இறைங்கிற அந்த பதவியை பறிக்கிறதா சொல்லிட்டு சபிச்சிட்டு போயிட்டாரு. அதுவும் யார்கிட்ட இருந்து வாங்கின வரம், பிரம்மதேவர் கிட்ட இருந்து வாங்கின வரத்தை வச்சு சாபம் கொடுத்திருக்கிறார். சோ அந்த சாபத்தை மதிக்க வேண்டியது கடவுளான இவங்களோட கடமை. அதனால இப்ப எங்களால எதுவும் செய்ய முடியாது, சிவனை எங்களால பூஜிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விஷ்ணு கைய விரிச்சிடாப்ல. நாரதர் ஐயோ நீங்களே இப்படி சொன்னா எப்படி, அப்புறம் உலகம் அழிஞ்சு போயிடும், உலகத்தை காக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் யோசிங்க, உங்களால முடியாது எதுவும் இல்ல, உங்க லீலைகள்ல ஏதாவது ஒரு லீலையை அவுத்து விடுங்க, திருவிளையாடல் நடத்துங்க அப்படி இப்படின்னு கெஞ்சி கேட்க லட்சுமியும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, எஸ் அதுக்கு இன்னொரு வழி இருக்கு அப்படிங்கிறாரு நம்ம விஷ்ணு. அந்த பக்கம் நம்ம நந்தி சிவனோட கால்ல விழுந்து, பிரபு சொன்னா கேளுங்க, தயவு செய்து அந்த ருத்ர ரூபத்துல இருந்து இறங்கி வாங்க, உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன பிரயோஜனம், சிவன் காதுல அது விழவே இல்ல. அந்த பக்கம் பார்த்தா நம்ம தட்சனோட நெருப்பு வளையத்துக்குள்ள இருக்காங்க சதிதேவி. திடீர்னு அவங்களுக்கு தாகம் அப்படியே தவிக்குது, தொண்டை அப்படியே வறண்டு போகுது, அவங்களையும் அறியாம அவங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் உருவாகுது. ஏன் இது, ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை நான் உணர்றேன், என் உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அதற்கான காரணம் என்னன்னு தெரியாம சதி வேற புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பு நடக்குதுங்கிறத மட்டும் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா சபையில எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சந்திரன் அப்படியே கல்லாயிட்டே இருக்க. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அது என் மருமகனா இருந்தா கூட அவனுக்கு கருணை கிடையாது, தண்டனை நிச்சயம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சும்மா கௌரவத்தோட திமிரா பேசிக்கிட்டு இருக்காப்ல நம்ம தச்சன். கரெக்டா அங்க சந்திரலோகத்துல இருந்து சந்திரனோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. தான் மகனை இந்த மாதிரி உடம்புல அசைவே இல்லாம படுத்து கிடக்கிறத பார்த்து ஐயோ என்னாச்சு ஏதாச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு மாரல் அடிச்சு அழுகுறாங்க. பையனை எந்திரி எந்திரி சொல்றாங்க, பட் எந்திரிக்கல. என்ன ஏது, உங்களை நம்பிதானே இந்த அரண்மனைக்கு விட்டேன், உங்க மருமக பிள்ளை ஏன் இப்படி படுத்து கிடக்காரு, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு நம்ம தச்சேன், ஆமா உங்க புள்ள புருஷனோட அந்த கடமையில இருந்து தவறிட்டாரு, 2 பொண்டாட்டிகளையும் சரிசமமா நடத்தி இருக்கணும், அதுல ஒரு பொண்டாட்டியான என் பொண்ணு ரேவதிய அவன் விரும்பவே இல்லை, அவளுக்கு பொண்டாட்டிங்கிற அந்த அந்தஸ்தையும் கொடுக்கவும் இல்லை, நான் சொல்லியும் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான், அதனால நான் சபிச்சிட்டேன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை தகும் சரியே அப்படின்னு வாதாடுறாரு நம்ம தச்சன். பட் அதையும் தாண்டி பெத்த மனசு இல்லையா, கொஞ்சம் வயிற்றுச்சல் படத்தானே செய்வாங்க, வயிறெறிஞ்சு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்க முடியாம நம்ம தச்சன் அங்க ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்காப்ல. ஐயோ என் புள்ள போறானே, என் புள்ள சாக போறானே, கல்லாக போறானே, யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு அம்மா பெத்த மனசு அப்படியே அழுதுகிட்டு இருக்க. அங்க நம்ம காஷிப முனி வரார். அவர் வந்து சந்திரரை காப்பாத்துறதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு, அந்த வழி ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன வழி, எதுவா இருந்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறதா இவங்களும் சொல்ல, சிவமந்திரம்னு ஒண்ணு இருக்கா, மகாவிருத்திய ஜெயமந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. மகாவிருத்திய ஜெய மந்திரம், அது சிவமந்திரம்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. மார்க்கண்டேய ரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சாவு கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு, யமன் பக்கத்திலேயே வந்துட்டு இவரோட உசுரை பறிக்க போற சமயம் அந்த மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்காக சிவனே வந்து மார்க்கண்டேயன் கிட்ட அந்த சிவமந்திரத்தை எடுத்து சொல்லி அந்த மந்திரத்தின் மூலமா சாவுல இருந்து அவர்
அவருக்கு விமோச்சனம் கொடுத்தாரு. சொல்ல போனா அமரர் ஆயிட்டாப்ல அந்த மனுஷன், அந்த மார்க்கண்டேய. இப்ப வரைக்கும் அவருக்கு சாவில்ல. சோ அவர்கிட்ட போய் நாம அந்த மந்திரத்தை கேட்போம். அந்த மந்திரத்தின் வலிமையை பயன்படுத்தி சந்திரனை காப்பாத்த சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி காசிப ரிஷி தன்னோட ஐடியாவை எடுத்து சொல்ல, ஐடியா நல்லா இருக்கே, உடனே புறப்படுவோம் சொல்லிட்டு காசிப ரிஷியும் சந்திரனோட அப்பாவும் கிளம்புறாங்க. அந்த பக்கம் நம்ம சதிதேவி ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்ன நடக்குன்னு தெரியாம அப்படியே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு வளையத்தை தாண்டி வெளியில வர முடியாம அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. வந்து தான் புள்ளைய பார்த்து, ஏண்டி இப்படி பிறந்த, என் வயித்துல ஏண்டி வந்து பிறந்த அப்படின்னு சதியை திட்டுறாங்க. என்னாச்சுமா, ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, உன்னால தாண்டி எல்லா தப்புகளும் இங்க நடக்குது. என் மருமகன் இப்போ கல்லாயிட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்துல அவன் செத்துருவான், சந்திரன் சாக போறான், கல்லாக கடவாயின்னு என் புருஷன் சபிச்சிட்டாப்ல அப்படின்னு அந்த மேட்டரை சொல்லி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம பொதுவா தட்சனை பாக்குறதுக்கே சந்திரன் பயப்படுவானா. அப்படி இருக்க இன்னைக்கு சந்திரனை ரேவதியையும் நீ காதலிக்கணும், ரேவதியையும் ஒரு பொண்டாட்டியா நடத்தணும் அப்படின்னு தட்சன் உத்தரவு கொடுத்தோம். அந்த உத்தரவுக்கு கீழ்படியல சந்திரன். அவனுக்கு அந்த தெனாவட்டான அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? ஒன்ன பார்த்து வந்தது. ஒரு பொம்பளை புள்ளையவே அடக்க முடியாத அந்த தட்சனா தன்னை எதுவும் பண்ணிட போறான் அப்படின்னு அந்த குருட்டுத்தனமான தைரியத்தை சந்திரனுக்கு கொடுத்தது. ஒன்ன பார்த்து தேவையில்லாத அந்த தைரியத்தை அவன் வளர்த்துக்கிட்டு பேசக்கூடாததை பேசி முடியாதுன்னு சொல்லி இப்ப கல்லாய்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பொண்ண நம்ம சதிதேவிய திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல எப்பேற்பட்ட ஒரு பொண்ணை நம்ம பெத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சதியை நினைச்சு இவங்க பெருமைப்பட்டாங்களா. ஆனா இப்போ சதியை நினைச்சு இவங்க வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு குழந்தை நம்ம வயித்துல பிறந்திருக்கவே வேண்டாமே அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ஏற்கனவே நொந்து போன நம்ம சதிக்கு இது இன்னும் பயங்கர நொச்சலா இருக்கு. எனவே சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம சதி உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சிவனை கூப்பிடவே மாட்டேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைராக்கியமா இருந்தாங்க. பட் இப்போ வேற வழி இல்ல. தான் அக்காலோட 2 அக்காவோட புருஷன் இல்லையா, அவரோட வாழ்க்கையை காப்பாத்தணும், சந்திரனை காப்பாத்தணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடவே மாட்டேன்னு சொன்ன நம்ம சிவனை இப்ப இவங்க கூப்பிடுறாங்க. சிவா வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க கூப்பிடுற அந்த சத்தம் அந்த பக்கத்துல சிவனோட காதுல அது விழுகணுமே, அவர்தான் ருத்ர ரூபத்துல இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கத்துல வைகுண்டத்துல பார்த்தா நம்ம பிரம்மதேவரும் அங்க வந்துடுறாரு. வந்து சிவனோட அந்த ருத்ர ரூபத்துல இருந்து அவரோட ரௌத்திரத்துல இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் அதே ஐடியா தான் சொல்றாரு. நாம 2 பேரும் சேர்ந்து வணங்கினா சிவனோட அந்த ரௌத்திரம் குறையுமே, ருத்ர தாண்டவத்துல இருந்து அவர் இறங்கி வருவாரே அப்படின்னு பேசினா, இல்ல இல்ல அதான் உங்க புள்ள தட்சன் சிவனுக்கு பூஜை இல்லைன்னு சொல்லி சபிச்சிட்டாப்லயே, அதனால நாம அவரை பூஜை பண்ண முடியாது, பூஜை பண்ணாலும் அது பலிக்காது அப்படின்னு நம்ம விஷ்ணு சொன்னாரு. அப்பதான் நம்ம நாரதர், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னீங்களே அதை சொல்லுங்க, உங்க லீலையை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு இன்னொரு ஐடியா சொல்றாப்ல. ஒரு மார்க்கம் உண்டு. அது என்ன அப்படின்னா, தட்சன் சிவனை சபிக்கும் போது, சாபம் விடும்போது சிவனோட ஒரு பாதி தான் அங்க இருந்தது. சிவனோட மறுபாதி யாரு? நம்ம சதிதேவி. அவங்க அரண்மனையில இருந்தாங்க. சோ சாபம் சிவனோட முழு உருவத்துல பாதி உருவத்துக்கு தான் விழுந்திருக்கு. சிவனோட மீதி பாதியான சதி இன்னும் பூலோகத்துல எந்த சாபமும் இல்லாம நல்லபடியா தான் இருக்காங்க. அதனால நாம என்ன பண்ணணும், சிவனோட சபிக்கப்படாத நம்ம சதி இருக்காங்க இல்லையா, அவங்கள நோக்கி நாம பூஜை பண்ணணும், சதியை நாம வழிபடணும். சதியை நம்ம வழிபட 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 சிவனோட ரௌத்திரம் ருத்ரம் குறையும் அப்படின்னு நம்ம விஷ்ணு ஒரு அருமையான ஐடியா கொடுக்கிறாரு. எஸ், அவர் சொன்னது சரிதான். ஏன்னா சிவம் அப்படிங்கிறது ஒரு முழுமையடைந்த ஒரு ரூபம். சிவம் அப்படின்றதுக்குள்ள சிவனும் வந்துடுறாரு, சக்தியும் வந்துடுறாங்க. ஆனா சாபத்தை நம்ம தட்ச அழிக்கும் போது சிவனோட ஒரு பாதியா இருந்தது. உலக நன்மைக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பே சிவனோட உடம்புல இருந்து சக்தி அப்படியே பிரிஞ்சு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா ஜீவராசிகள்லயும் பெண்பால்னு ஒரு உயிரினமே உருவாச்சு, ஒரு இனமே உருவாச்சு. அந்த கதையெல்லாம் நம்ம பழைய எபிசோட்ஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இப்போ எல்லா இனத்திலையும் போதுமான அளவு ஆண்பால் பெண்பால்னு இருக்கிறதுனால இதுக்கப்புறமும் சதிதேவி தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, சிவனும் அந்த பக்கத்துல தனிமையில ஒரு முரட்டு சிங்கிளா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம் சொல்லிட்டு தான் நம்ம விஷ்ணுவும் பிரம்மதேவர் இப்ப பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எது எப்படியோ அவங்க பிரிஞ்சிருந்தது இன்னைக்கு நல்லதா போச்சு. சிவனோட இந்த ருத்ர ரூபத்திலிருந்து அவரை கொண்டு வர சபிக்கப்படாத நம்ம சதியை போய் நம்ம பார்க்கணும், அவங்கள வணங்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம் அப்படின்னு விஷ்ணு சொல்லிடுறாரு. ஆனா இங்க நம்ம விஷ்ணுக்கு இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, விஷ்ணுவோட பரம பக்தர், ஒரு வெறிபிடிச்ச பக்தர் அப்படின்னா அது யாரு? நம்ம தட்சன் தான். சோ என்னோட பரம பக்தனை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாது, அவனுக்கு சாதகமா தான் நான் ஏதாவது செய்வேன்னு வேற சொல்லிடுறாரு. இது என்னடா வம்பா போச்சு? தட்சனுக்கு ஆதரவா விஷ்ணு இருக்கும்போது அப்போ சிவனை ருத்ர ரூபத்துல இருந்து இறக்குறது யாரு அப்படின்னு தெரியாம நாரதருக்கு ஒரு குழப்பம். போற போக்குல இப்படி ஒரு பிட்ட போட்டு போயிட்டாப்லயே, என்ன பண்ணு தெரியாம நாரதர் முழிக்கிறார். விஷ்ணுவும் அங்க மறைஞ்சு இந்த பக்கம் நம்ம தட்சனின் முன்னாடி காட்சி கொடுக்கிறார். இவனுக்கு ரொம்பவே விருப்பப்பட்ட தெய்வத்தை பார்த்ததும் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருப்பேன், வேண்டாமே நீங்க என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாப்ல. என் மனதுக்கு பிடித்த தட்சா, என் சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான், நீ எது பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா கொஞ்சம் நீ யோசிச்சிருக்கலாம், நீ உன்னோட மருமக பிள்ளைய மட்டும் தண்டிச்சிருந்தா பரவாயில்ல, நவ கிரகத்துல ஒரு கிரகத்தையே நீ இப்போ கல்லாக கடவாயின்னு சபிச்சிருக்கிற, இப்போ அதனால பிரளயமே ஏற்படுற மாதிரி இருக்கு, இந்த நிலைமையை நீ எப்படி சரி செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்கிறார். அப்படி எங்க கட் பண்ணிட்டு போன சீன்ல ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன், அந்த பாயிண்ட் சொல்றேன். இப்போ பிரம்மதேவரும் விஷ்ணுவும் சேர்ந்து சதியை வழிபடணும், பூஜை செய்யணும், கும்பிடணும். ஆனா
சதி இப்ப எங்க இருக்காங்க? தட்சனோட அந்த நெருப்பு வளையத்துல, அத தட்ச ரேகைன்னு சொல்றாங்க. அந்த தட்ச ரேகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் அந்த ரேகைக்குள்ள போகவும் முடியாது, தட்சனோட விருப்பம் இல்லாம உள்ள இருக்கிற சதி வெளியில வரவும் முடியாது. அப்படி இருக்க சதியை எப்படி இந்த ரெண்டு தெய்வமும் கும்பிட முடியும்? இப்படி ஒரு சிக்கலும் ஒரு அக்கனாவும் இருக்கு. ரைட், கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரோம். விஷ்ணுவை பார்த்ததும் நம்ம தட்சன் வணக்கத்தை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். இந்த மாதிரி நீ மருமக பிள்ளைய தண்டிச்சிருக்கிற, பரவாயில்ல, ஆனா கிரகத்தை நீ தண்டிச்சிருக்க கூடாது. இப்ப நவகிரகத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா உலகமே அந்த சீர்ஹோட்ல இல்லாம கொஞ்சம் அன்பேலன்ஸ்டா இருக்கு. அதுக்காக நீ என்ன பண்ணணும்? இன்னொரு புது கிரகத்தையே நீ உருவாக்கணும். சந்திரனோட இடத்துல வேற ஒரு சந்திரனை உட்கார வைக்கணும், ஒரு கிரகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா கிரகத்தை உருவாக்குறதுக்கான அந்த மார்க்கம் எனக்கு தெரியாதே அப்படின்னு தட்சன் சொல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ரகசியத்தையும் சொல்றாரு. அதுல 32 அம்சங்களும் பொருந்திய ஒரு கன்னிகை கங்கை நதி மணல் எடுத்து அந்த மணலை கொண்டு சில மந்திரங்கள் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அந்த மந்திரங்களையும் அந்த மணலையும் மிக்ஸ் பண்ணி நீ அப்படியே அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை உருவாக்கணும், அந்த கிரகத்தை நீ உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டேன்னா உலகமும் பிரச்சனை இல்லாம இருக்கும், பிரளயம் ஏற்படாது அப்படின்னு ஐடியா கொடுக்க, ஆண்டவா என் பேரை காப்பாத்துறதுக்காக எனக்காக வந்தீங்களே, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம தட்சனும் வணக்கத்தை போட்டு அப்படி இன்னொரு கிரகத்தை உருவாக்குறதுக்கான அந்த வேலையில ஈடுபடுகிறார். விறுவிறுன்னு வராரு. எங்க வராருன்னு பாருங்க, நேரா நம்ம சதிதேவி இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வராங்க. அவர் பார்த்தா கையில ஒரு குண்டல மாதிரி ஒன்னத்தை ஏந்திக்கிட்டு மந்திரிச்ச தண்ணி வச்சிருக்காப்ல, அந்த தண்ணி எடுத்து அப்படியே தொளிச்சு விடுறாரு. தொளிச்சு விட்டு சுத்தி சதிதேவிய சுத்தி அவர் போட்டிருந்த அந்த நெருப்பு வளையத்தை, அந்த தட்ச ரேகையை இவரே அழிக்கிறார். ஒரு வழியா அந்த தட்ச ரேகை அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சதிதேவி உள்ள இருந்து வெளியில வராங்க. என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க, உங்க பொண்ணை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க, மன்னிப்பு இன்னும் கொடுக்கப்படவில்லை, ஆனா உலக நன்மைக்காக இவ செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 32 அம்சங்களும் பொருந்திய ஒரு கன்னிகை இப்ப எனக்கு நதிக்கு போய் மண் எடுத்து வந்து கொடுக்கணும். அந்த மண்ணை வச்சுதான் என்னால சந்திரனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு புது கிரகத்தையே உருவாக்க முடியும். இந்த உலகத்திலேயே 32 அம்சங்களும் பொருந்திய ஒரே கன்னிகை என் பொண்ணு சதி மட்டும்தான். அதனால உலக நன்மைக்காக சதியை இப்ப நான் வெளியில விடுறேன். ஆனா மறுபடியும் அவ வந்ததும் தட்சரேகைக்குள்ள அவளை அடக்கத்தான் செய்வேங்கிறத கட்டண்டா சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வீரர்களோட சேர்த்து இவளை அனுப்பி வைக்கிறார். போய் நதியில இவ கையால மண் எடுத்துட்டு வர சொல்லுங்க, இவளை சேஃபா கொண்டு வந்து இதே ரூமுக்குள்ள தள்ளிட்டு இவளுக்கு பாதுகாப்பா வெளியில நிக்கணும்னு வேற உத்தரவு போட்டிருக்கிறார். இந்த பக்கம் சந்திரனோட பொண்டாட்டிய 2 பேருக்கு ஷாக்கு. சந்திரனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா, சந்திர கிரகத்துக்கு பதிலா வேற ஒரு கிரகத்தையே உருவாக்க போறீங்களா அப்படின்னு கேட்டு ஷாக்காராங்க, அழுகுறாங்க. என்ன பண்ண முடியும்? இப்பேற்பட்ட ஒரு தகப்பன் கிட்ட இவங்களால பேசி சமாளிக்க முடியுமா, இல்ல புரிய வைக்கத்தான் முடியுமா? முடியாது. ஆனா இவ்வளவு கொடூரமா இருக்கிற இந்த தகப்பன் கிட்ட சந்திரனோட பாடி இருக்க வேண்டாம் சொல்லிட்டு பாடியை எடுத்து வேற இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. இன்னொரு இடத்துக்கு பாடி போயாச்சு. அங்க வச்சுதான் சந்திரனோட அப்பா அம்மா பொண்டாட்டி மாருக எல்லா பேரும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி உண்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுதான் ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு நம்ம காசிபரிஷி, மார்க்கண்டேய முனியை போய் பார்க்கலாம்னு. சோ அதுக்காக காசிபரிஷியும் நம்ம சந்திரனோட அப்பாவும் அந்த பக்கமும் இப்ப போயாச்சு. அவர் ஏதோ ஒரு குகையில வாழ்றாராம், அவரை தேடி இவங்க போயாச்சு. அதுக்குள்ள இங்க நம்ம சந்திரனோட பாடியில கால் அப்படியே கல்லாக ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் ஒரு வழியா மார்க்கண்டேய முனியை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டதும் மார்க்கண்டேய முனி கோவப்படுறாரு. யாருக்காக உதவி கேட்டு இங்க வந்திருக்கீங்க? நான் தினம் வழிபடுகிற அந்த சிவனை தன்னோட முதல் எதிரியா பார்க்கிற அந்த தட்சனோட மருமகனுக்கா என்னோட உதவி செய்ய மாட்டேன் அப்படின்றாப்ல. அதை கேட்ட நம்ம காசிபரிசி, ஐயா கோவப்படாதீங்க, சந்திரன் தட்சனோட மருமகனா பாக்காதீங்க. அதே சந்திரனை இதோ இருக்காரு, இவரும் நம்மள மாதிரி ஒரு முனிதான், ஒரு ரிஷி தான், இவரோட பையனா பாருங்க, இவருக்காக பாருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. பத்தாவதுக்கு அந்த தட்சன் தான் சபிச்சதே சந்திரனை. சோ தட்சனுக்கும் சந்திரனுக்கும் ஆகல. சோ அப்படி இருக்க சந்திரனோட மருமகன் சொல்லி அவருக்கு உதவி செய்யாம இருக்கிறது சரியா படல அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. உங்களால மட்டும்தான் இப்ப சந்திரரை காப்பாத்த முடியும், உதவி செய்யுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதே சமயம் அங்க நம்ம ததீசி குருநாதர் இருக்காருல்ல, அவரும் வந்துடுறாரு. அவர் பங்குக்கு, ஆமா இவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் செஞ்சுதான் ஆகணும், சந்திரனும் ஒரு சிவபக்தர் தான், அவருக்கு நீங்க உதவி செய்யறதுல தப்பு இல்ல, உதவி செய்யுங்க அப்படின்னு ததீசியும் வந்து ஹெல்ப் கேட்கிறார். அது மட்டும் இல்லாம இயற்கை பயங்கரமா சீற்றமடைந்து இருக்கிறது, கடல் கொந்தளிப்புடன் இருக்கிறது, மழை வெடித்துக் கொண்டிருக்கிறது, உலக நன்மைக்காக சந்திரன் நீங்க காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ததீசி வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அந்த பக்கம் நம்ம சிவன் இன்னும் அந்த ருத்ர ரூபத்துல தான் இருக்காரு. இப்ப உங்க முன்னாடி இருக்கிறது 2 பிரச்சனை. ஒரு பக்கம் சிவனோட ருத்ர ரூபத்துல இருந்து அவரை இறக்கணும், இன்னொரு பக்கம் சந்திரனை காப்பாத்தணும். சிவனோட ருத்ர ரூபத்துல இருந்து அவரை இறக்குற வேலையை எப்படியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க, செஞ்சிருவாங்க. ஆனா சந்திரனை காப்பாத்துறதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிக்கலை எடுத்து சொல்றாரு. இப்போ அது என்ன சிக்கல் அப்படின்னா, சந்திரனை காப்பாத்துறதுக்காக ஒரு மந்திரத்தை சொல்லி காப்பாத்துங்கன்னு கேக்குறாங்க இல்லையா, அந்த மந்திரம் சிவ மந்திரம், சிவனை நோக்கி சிவனை வழிபடக்கூடிய அந்த மந்திரம். ஆனா சிவனுக்கு தான் வழிபாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம தட்சன் சபிச்சிருக்கானே, அப்படி சபிக்கப்பட்ட நிலைமையில இந்த மந்திரம் வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. ஆமல்ல, சிவ மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது சிவனை வேண்டித்தான் ஆகணும். ஆனா சிவனுக்கு வேண்டுதல் கிடையாது அப்படின்னு சாபம் இருக்க அந்த வேண்டுதல் அப்ப பலிக்காது. அப்ப சிவமந்திரம் பிரயோஜனம் இல்லாம போயிடுது. இப்ப சந்திரனை எப்படி காப்பாத்துறது? அப்ப மார்க்கண்டேயராலேயே முடியாதாங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. பட் எது எப்படியோ நம்ம மார்க்கண்டேயர் என்ன சொல்லிடுறாரு, அதெல்லாம் இருக்கட்டும்,
நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தட்சனோட இந்த நாட்டை விட்டுட்டு பக்கத்துல பிரகஸ் ராஜ்யம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருக்கா, அந்த ராஜ்யத்தோட எல்லைக்கு போயிடுங்க. அங்க போய் சந்திரனோட பாடியை வச்சு சிவனை நோக்கி பயங்கரமா வழிபடுங்க. ஏதாவது ஒரு வழி பிறக்கும். சந்திரன் காப்பாற்றப்படுவான்னு விதி இருந்தா அந்த விதி என்னையும் அங்க கூட்டி வரும், இல்ல என் மந்திரம் அங்கே உங்களை தேடி வரும், நீங்க போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லி மார்க்கண்டேயரும் இவங்களை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் மந்திரத்தை சொல்லல. அந்த பக்கம் நம்ம சதி கிட்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீரர்கள் புடைசூழ அவரை சேஃபா கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கையால மண் எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எங்க வர்றாங்களோ அதே இடத்துல நம்ம விஷ்ணு, பிரம்மா, லட்சுமின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரிசையா நின்னு ரகசியமா சதிதேவி அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம விஷ்ணு அவரோட லீலையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் வந்திருக்காப்ல. தட்ச ரேயக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த சதிய இவங்க வழிபட வாய்ப்பே இல்லைங்கிறதுக்காக தான் ஏதோ தட்சனுக்கு சாதகமா இவர் செயல்படுற மாதிரி செயல்பட்டு அந்த வலயத்துக்குள்ள இருந்த நம்ம சதிதேவியை இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து வெளியில அனுப்பி விட்டு நம்ம விஷ்ணு தான். அவர் இந்த லீலையை பண்ணதுனாலதான் இப்ப சதிதேவி வெளியில வந்திருக்காங்க. இப்போ இவங்களை இந்த ரெண்டு தெய்வமும் வழிபடுறதுக்கான வாய்ப்பு கிட்டி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாரதரும் நாராயணா நாராயணான்னு நாராயணைய கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வீரர்கள் என்ன பண்றாங்க, சதி கிட்ட அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு, தேவி என்ன மன்னிச்சிடுங்க, உங்க கைப்பட நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், மண்ணெல்லாம் நீங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கொடுத்துட்டு அங்க காவகாக்குறாங்க. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சதியும் சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்துல மண் எடுக்க போனாங்க. இந்த பக்கம் நம்ம விஷ்ணு லட்சுமியை பார்த்து லைட்டா கன்சுமிட்றாரு. ஏதோ ஒரு லீலைய லட்சுமியை செய்ய சொல்றாரு. இது என்னடா புது கேஸா இருக்கு, லட்சுமியால இந்த இடத்துல என்ன மாதிரி உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம லட்சுமி சதிதேவி மண் எடுக்க போன அந்த கேப்ல சதி மாதிரியே உருவம் பூண்டு சும்மா மண் எடுத்து கொண்டு போய் வீரர்கள் கிட்ட கொடுக்க வீரர்கள் லட்சுமிய சதின்னு நினைச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரிஜினல் நம்ம சதிதேவி வெளியில வந்து பார்க்கும்போது வீரர்கள் அங்க காவகாக்கிறதுக்கு இல்ல. என்ன வீரர்களை காணமே, வீரர்களே நீங்க எங்க இருக்கிறீர்கள் அப்படின்னு சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரர்கள் அங்க இல்ல. அதே சமயம் இந்த பக்கம் இந்த ரெண்டு தெய்வமும் என்ன பண்றாங்க, சாதாரண மானிட ரூபத்துக்கு இரண்டு அந்தணர்கள் மாதிரி மாறுவேடம் பூண்டு நம்ம சதிக்கு முன்னாடி வந்து இப்ப நிக்கிறாங்க. சதி கிட்ட பேசுறாங்க. எங்களுக்கு ஒரு உதவி வேணுமா, செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன உதவி கேட்க போறாங்க, அதுக்கு நம்ம சதி என்ன சொல்ல போறா, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.